Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பார்க்க போகிறோம். வீட்டிலிருந்தே பிஸ்னஸ் செய்து கை நிறைய சம்பாதிப்பது, அதுவும் பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். இது ரொம்பவே டிமாண்டிங் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இது. இதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறப்போ உங்களால் நல்லாவே கை நிறைய சம்பாதிக்க முடியும். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். வெளிநாடுகளில் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் உங்களால் ரீச் பண்ண முடியும். அது என்ன பிஸ்னஸ்ன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இப்போ போயிட்டு என்ன டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் ஐடியாவில் பிரண்டை உப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரண்டை உப்புன்றது நிறைய பேருக்கு புதுமையாக இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த பிரண்டை உப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இதுக்கான டிமாண்டிங் அதிகம். நம்ம இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து எக்ஸ்போர்ட் லெவலில் நம்ம சூப்பராகவே சம்பாதிக்கலாம். இந்த பிரண்டை உப்பில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா பிரண்டைனாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எலும்பு சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான பிரச்சனைக்கும் பிரண்டை ஒரு ராஜ மருந்துன்னு சொல்லலாம். இந்த பிரண்டையை பார்த்திங்கன்னா துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை மருந்தாக செஞ்சு சாப்பிட்லாம், இதை மாதிரி உப்பாகவும் செய்து சாப்பிடலாம். இந்த பிரண்டை உப்பு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் இருக்குதுன்னா, நம்மளோட உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வாரத்தில் 2 முறை சாப்பிட்டோன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் சரி, போன் ஸ்ட்ரென்த்தும் சரி நமக்கு ரொம்பவே வலுப்பெறும். கெட்ட கொலஸ்ட்ராலை இது கண்ட்ரோல் பண்ணுது. அது மாதிரி ஆஸ்துமா பிரச்சனைக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்குது. செரிமான பிரச்சனைக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலும்பு, நரம்பு, உடல் தசை, நார்கள் இதெல்லாமே வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அருமருந்து. அது மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் தொப்பை இருக்குது, தொப்பையை குறைக்கணுன்றதுக்காக ஜிம்முக்கு போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்காக மருந்துகள் லைக் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்றது, இப்படிலாம் செய்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இந்த பிரண்டை உப்பை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் அடி வயிறில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை ஈஸியாக கரைச்சிடும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமலே அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் இந்த பிரண்டை உப்பு. இந்த பிரண்டை உப்பை பார்த்திங்கன்னா நெய் அல்லது வெண்ணெய், மோர் இதில் கலந்து குடிச்சோம்னா பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் இருந்தாலும் நமக்கு சரி செஞ்சு. அது மாதிரி குழந்தை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா பீரியடான செகண்ட் டேயிலேருந்து தொடர்ந்து 5 நாட்கள் இந்த பிரண்டை உப்பை காலை மாலை இருவேளையும் நெய், வெண்ணெய் அல்லது மோர் அல்லது தேன் இதில் ஏதாவது ஒன்று கூட கலந்து இருவேளை சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி நாளடைவில் கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு உண்டாகும். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மருந்து தான் இந்த பிரண்டை உப்பு. எலும்பு தேய்மான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு இந்த பிரண்டை தான். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதனுடைய பயன்கள் இந்த மாதிரி தான். இப்போ இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக இது ஃபுட் லைசன்ஸ் உங்களுக்கு தேவை, ஜிஎஸ்டி உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. இந்த பிரண்டை உப்புக்கு பார்த்திங்கன்னா டிமாண்டிங் ரொம்பவே அதிகம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கைவிட்டு என்னையும் சொல்லிடலாம், இத்தனை பேர் தான் இந்த பிஸ்னஸை பண்ணுறாங்கன்னு. அந்தளவுக்கு ரொம்பவே டிமாண்டிங்கான ஒரு பிஸ்னஸ். வெளிநாடுகளில் பிரண்டை கிடைக்கிறதுன்றது ரொம்பவே சாத்தியமில்லாத ஒன்று. நம்ம ஊர்களில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் அப்படியே அது பாட்டுக்கே வேலிகளில் படர்ந்து கிடக்கும். ஈஸியாக அந்த மாதிரி பிரண்டைகளை எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பிரண்டை. ஸோ இங்கே இருக்கிறவங்க இதை இங்கேருந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே லாபம் பார்க்கலாம். அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரண்டையை நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 வாரம் வெயிலில் நல்லா காய விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகணும், சருகு மாதிரி ஆகணும். காஞ்ச பிறகு அதை பெரிய ஒரு க்ளீனான பாத்திரத்தில் எடுத்து அதை எரிய விடுங்கணும். எரித்து விட்டுட்டிங்கன்னா சாம்பலாக உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் சுத்தமான தண்ணியில் கரைச்சிட்டு அதை அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்கணும். கொதித்த உடனே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் ஆவியாக உங்களுக்கு எவாப்ரேட் ஆகும். அடியில் பார்த்திங்கன்னா கருப்பாக
சாம்பல் மாதிரி படிஞ்சிருக்கும். அந்த அடியில் செப்பரேட்டாக செடிமெண்ட்ரி மாதிரி படிஞ்சிருக்கு பாருங்கள் மணல். அந்த மணல் தான் பிரண்டை உப்பு. அந்த உப்புக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிமாண்டிங் ரொம்பவே அதிகம். இதுதான் ப்ராசஸ், மேக்கிங் ப்ராசஸ். இப்படி தான் பண்ணணும். இதை மாதிரி நீங்கள் பிரண்டை உப்பை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அது ஒரு பேக்கிங்கில் அடைக்கணும். பேக்கெட் வந்துட்டு 50 கிராம், 100 கிராம், 1/4 கிலோ அது மாதிரி நீங்கள் பேக்கெட் வைஸ் வந்துட்டு பிரிச்சுக்கணும். வெயிட் வைஸ் பிரிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் பேரை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி அந்த கவரில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கிராம் வைஸ் நீங்கள் வந்து பேக்கெட் போட்டு பிரித்து ஒட்டிடணும். அவ்வளோதான். இதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ செமையாக உங்களால் லாபம் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம பார்த்துடலாம். இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறப்போ நமக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் வரும்ன்றத. இப்போ 100 கிராம் பேக்கெட் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். அதுவே 10 பேக்கெட்னால் உங்களுக்கு 2500 ருபீஸ் கையில் கிடைக்குது. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 4 கடைகளுக்கு போய்ட்டு 10 பேக்கெட் நீங்கள் சேல் பண்ணாலும் உங்களுக்கு 40 பேக்கெட் வருது கணக்கு. அது வந்துட்டு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதுவே மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நாட்கள் லீவ் விட்டுட்டாலும் மீதி 25 நாட்கள் அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2,50,000 வருது. செலவுகள் போக உங்களுக்கு கையில் நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2,25,000 வரும். 25,000 பார்த்திங்கன்னா செலவுகளுக்கு நீங்கள் ஒதுக்கிடலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த சீலிங் மிஷின் வாங்குறதா இருக்கட்டும், பேக்கெட்டு, அப்புறம் அதில் ஒட்டக்கூடிய லேபிள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணி கொதிக்க வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய கேஸு, இதை மாதிரி இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 25,000 வச்சுக்கோங்க குத்து மதிப்பாக. அப்போ உங்களுக்கு லாபம் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இதுவே நீங்கள் 25 நாட்கள் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு 15 நாட்கள் நீங்கள் வேலை செஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ப்ராஃபிட் தான் வரும். இதையே நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரண்டை உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஆன்லைன் வெப்சைட் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்தியா மார்ட் இருக்குது. இந்தியா மார்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் கூட வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். நிறையவே எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் அதிலிருந்து வாங்கிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்துட்டு இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறப்போ உங்களால் நல்ல பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராடக்டை எங்கே போய்ட்டு சேல் பண்ணலான்ற ஒரு டவுட்டு உங்களுக்கு வரும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகளுக்கெல்லாம் சேல் பண்ணலாம், நாட்டு மருந்து கடைகளில் பண்ணலாம், அப்புறம் ஆன்லைன் ஸ்டோர்லையும் நீங்கள் சேல் பண்ணலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியா மார்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஆன்லைன் வெப்சைட். அதுலேயும் போய் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அதன் மூலமாகவும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பிஸ்னஸை நீங்கள் சூப்பராக வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே ப்ராடக்டை தயாரித்து அருமையாக உங்களால் சேல் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கவங்க பார்த்திங்கன்னா விரல் வெட்டி எண்ணி சொல்லிடலாம். ஸோ ரொம்ப அதிக டிமாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணலாம் தாராளமாக. இது வந்துட்டு நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான் பிரண்டை உப்பு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாரெல்லாம் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.